விக்னேஷ் சிவன் விசஸ் தனுஷ் கம்பேரிஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது விக்னேஷ் சிவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்போ எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது 18 செப்டம்பர் 1985 பிறந்திருக்காருங்க. தனுஷ் பார்த்தீங்கன்னா 28 ஜூலை 1952 பிறந்திருக்காரு. பட்டம் அப்படின்னு எல்லாரும் செல்லமா பிஎஸ் அப்படின்னும் இவர் டி அப்படின்னும் அன்போடு அழைக்கிறாங்க. யாருக்கெல்லாம் விக்னேஷ் சிவன் மற்றும் தனுஷ் பிடிக்குமோ அவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. விக்னேஷ் சிவன் பொறுத்த வரைக்கும் நயன்தாராவை கல்யாணம் பண்ணியிருக்காருங்க. தனுஷ் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு விவாகரத்து பெற்றிருக்காரு. பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உயிர் ரித்ரோனில் என் சிவா, உலக ரித்ரோனில் என் சிவா அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா யாத்ராலிங்கா அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. கிருஷ்ணன் எம்மாள் அப்படின்றவங்க பெற்றோராக இருக்காங்க. கஸ்தூரி ராஜா விஜயலட்சுமி அவர்கள் பெற்றோராக இருக்காங்க தனுஷ்க்கு. உறவினர் அப்படின்னு பார்க்கும் பொழுது த்ரிஷா அவர்கள் நெருங்கி நண்பராக இருக்காங்க. டி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்வராகவன் உடன்பிறப்பாக இருக்காருங்க. வாழிடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 பேருமே சென்னையில் தான் வசிச்சு வராங்க தொழில் காரணமா. நெக்ஸ்ட் கல்வி, 2 பேருமே இளங்கலை அப்படின்னு சொல்லப்படுற டிகிரி பெற்றிருக்காங்க. காலேஜ் போய் முடிச்சிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குள்ள ஒற்றுமைகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆமாங்க, கல்லூரி அப்படின்னு பார்க்கும் பொழுது கவர்மெண்ட் காலேஜில் தான் படிச்சிருக்காருங்க. தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா காமராஜர் கல்லூரியில் படிச்சிருக்காரு. வேலை அப்படின்னு பார்க்கும் பொழுது விக்னேஷ் சிவன் அவர்கள் திரைப்பட இயக்குனர், நடிகர், பாடலாசிரியராக இருந்திருக்காரு. நடிகராக மட்டும் இருந்திருக்காருங்க தனுஷ். வயசு அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ 39 ஆகுது. இவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்தது பார்க்கலாம். விக்னேஷ் சிவன் பொறுத்த வரைக்கும் 5 கோடி ரூபாயும், தனுஷ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் 90 கோடி ரூபாயும் வாங்குறதா சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஹிந்து மதத்தை தான் பின்பற்றுறாங்க. சொத்து மதிப்பு அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நயன்தாரா கூட சேர்ந்து 60 கோடி வச்சிருக்காராங்க. இவர் தோராயமாக பார்த்தீங்கன்னா 400 கோடி சொந்தக்காராக இருக்காரு. உங்களுக்கு விக்னேஷ் சிவன் பிடிக்குமா, நயன்தாரா பிடிக்குமா, இல்லை தனுஷ் பிடிக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். மேலும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.